ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது மோங்கோடிபிலன்றது பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப்ஸ் என்னென்ன மோங்கோடிபியில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். டேட்டா டைப் ஸ்ட்ரிங் இருக்குது, அது கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்டிஜர் இருக்குது, டபுள் இருக்குது, பூலியன். அரே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள போட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை கேர்லி ப்ராக்கெட் மூலம் பண்ண போகிறோம். டேட்டு, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஐடி, இது லைக் யூனிக் ஐடி அதுக்காக. அதே மாதிரி நோ வேல்யூ, இதை எப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் இதில் காம்பஸ் இன்ஸ்டால் ஆகிருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இல்லை இங்கேயும் போயிட்டு நீங்கள் மோங்கோடிபி காம்பஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இது வழியாகவும் இப்போ நம்ம காம்பஸ் வழியாக எப்படி ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிடைக்கும். நமக்கு லோக்கல் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணலாம். ரைட், டேட்டா பேஸை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறோம். ஸ்பேஸ் எதுவும் கொடுத்துடக்கூடாது டேட்டா பேஸுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுத்தா இதை அக்செப்ட் பண்ணாது. கலெக்ஷன் நேம் பை டிஃபால்ட் ஒரு கலெக்ஷன் நேமை கேட்கும். நம்ம மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு டேட்டா பேஸில். நான் ஸ்டூடெண்ட்டுன்னு க்ரியேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு க்ரியேட் டேட்டா பேஸ் கொடுக்குறேன். எனக்கு எரர் சொல்லுது. ஸோ பேசிக்காக ரீசன் எரருக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது டேட்டா பேஸில். தென் create database. ஸோ இப்போ என்ன இருக்குது, என்னுடைய டேட்டாபேஸ் நேம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட். ஸ்டூடெண்ட்ன்றது என்னுடைய கலெக்ஷன். ரைட், கலெக்ஷன்ன்றது டேபிள் மாதிரி ஆர்டிபிஎம்எஸில் ஏஎஸ்கியூஎல் சர்வரில். நம்ம இப்போ எப்படி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போய்ட்டு இன்சர்ட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுங்க. இந்த இதில் ரைட், இது இந்த மாதிரி ஒரு இது கொடுப்போம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கிட்டப்பில் போடுறேன், கீழே லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ அப்படியே இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதை இன்சர்ட் பண்ணுறேன். ரைட், இங்கே நேம் வேல்யூ பேர் தான், இதுதான் உங்கள் ஃபீல்ட் நேம், கரஸ்பாண்டிங் டேட்டா. ரைட், இதே மாதிரி நான் 4 ஃபீல்டு அந்த டேட்டா கொடுத்துட்டேன். இங்கே இன்சர்ட் கொடுத்துட்டேன். இது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குது. இன்சர்ட்னு கொடுத்துட்டேன். ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக மோங்கோடிபி ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கும். இது லைக் யூனிக் வேல்யூ. ரைட், இப்போது இந்த மாதிரியும் பண்ண முடியும். நீங்கள் இங்கே ஃபைலாகவும் கொடுக்கலாம், சிஎஸ்வி ஃபைலாக. நான் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல _id அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் கொடுத்து பண்ண முடியும். இங்கே இப்போ இன்சர்ட் டிசேபிள்டாக இருக்குது. மீனிங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது ஆர் எரர் இருக்குது. இந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். ஒன்று ஸ்டில் இந்த இடத்துல இன்சர்ட் இருக்குது, கமா கொடுக்கணும். அப்போ க்ரீன் கலராக மாறிடும். இப்படி மாதிரி இன்சர்ட் பண்ணால் நம்மளுடைய ஐடியும் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியும் கொடுக்க முடியும். ஓகே, நான் நெக்ஸ்ட் இது என்னென்னா மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக தான் நான் இன்சர்ட் பண்ண முடியுமா? மல்டிபிள் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ண முடியாதான்? பண்ண முடியும். இப்போ நான் இங்கே என்னென்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். நான் ஏற்கனவே முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இட்ஸ் அரே. ரைட், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ரைட், இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு 3rd and 4th ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இங்கே மார்க்ன்றது சிங்கிளாக வேல்யூ இருக்குது. இதில் ஒரு அரேவாக இருக்குது, சப்ஜெக்ட் இப்படி இருக்குது, அரேவாக இருக்குது. இது ஒத்துக்குமா? இந்த மாதிரி கொடுத்தா பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் டாக்குமெண்ட் கொடுங்க. பண்ணிவிட்டு இது இன்சர்ட் தான். இப்போ எல்லாம் ஒன்றும் சின்டாக்ஸ் எரர் கிடையாது. ஸோ மோங்கோடிபியில் பார்த்தீங்கன்னா இது அரேவாக காட்டுது நம்மக்கிட்ட.
ரைட். ஸோ நார்மலி நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ண மாட்டோம். ஒரு வெப் ஏபி Node.jsல பண்ணியிருந்தோம்னா ORM சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடல். த்ரூ அப்ளிகேஷன் வழியாக தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி SQL சர்வர் RDBMS. ஓகே. இப்போ ஒரு ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க் 80 எடுத்தவங்க யார் யார் அப்படின்னு ஃபில்டர் பண்ணோன்னா, இப்போ இங்கே இது ஒரு 80 இருக்குது, இங்கே ஒரு 80 இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலான்னா மார்க் காலன் 80 அப்படின்னு கொடுத்து ஃபைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே. இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இதே கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை MongoDB ஷெல்லையும் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.